எல்லாருக்கும் என்னோட மனவாழ்ந்து நன்றி. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் பரத் தான் சொல்லுவேன். ஏன்னா பரத் ஃபஸ்ட் டைம் என்னை பிச் பண்ணும்போது பாதியிலேருந்து எனக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி விஜய் சரி எல்லாருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் வந்து பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு சின்ன படம் தான், ஆனால் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி படம் தெரிஞ்சு தான் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். அண்ட் எங்கள் இந்த படம் பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோட ரிக்வெஸ்ட், இட்ஸ் அண்ட் டீப்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் இன்றைக்கி வந்த நந்தகோபால் சார், விவேகானந்த் சார், குட்டி ரேவதி மேடம், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். பை. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடி ஃபீல்டில் இருந்து சினிமா துறைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சினிமா பேஷன் தான் சொல்ல முடியும். காசு போட்டவருக்கு கொஞ்சமாவது திரைத்துறையில கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் கூட. முதல் படம் மைத்ரி பெரும் வெற்றி பெற அழைக்கிறோம் விஜய் ராஜ் பாபு கோ ப்ரொடியூசர் அவர்களை. ஆக்சுவலி வந்ததுலேருந்து ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஒரு ஏடி போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண ப்ரொடியூசராக நான் பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். Dear guests, respected dignitaries, press media, digital and TV channel, and my dear friends and family members. Along with this date, I also wish my entire crew is here, Maitri crew. So I wish and welcome you all for this audio launch. ஸோ பேசிக்கலாக சொல்ல போனோன்னா நானும் பரத் அவர் வந்து நண்பர்கள். ஸோ காலேஜில் வி ஹேட் மெட் ஹிம். அந்த இன்சிடெண்ட்டு ஒரு மாதிரி குண்டகாமண்ணுக்கான இன்சிடென்ட் தான். ஒரு நோக்கியா 1100 ஃபோன் செல்ஃபோன் வச்சுருந்தேன், ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருந்தேன். அது காணாமல் போச்சு. 3 months தான் ஜாயின் ஆகி அது காணாமல் போச்சு. அது எங்கே தேடணும் போதோ சார் தான் அப்போ வந்து என்கொயரி பண்ணார். என்ன ஒரு நோக்கியா 1100 மேக்குக்கு என்னை ஒரு பேக்காக நினச்சி 1 hour என்கொயரி பண்ணார். அந்த என்கொயரி பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் அவருடைய பெரிய வயசு, என்னோட 2 மாதம் சின்னவர் தான் அவர். ஏன்னா 7th டபுள் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி போய் என்னை கல்ச்சுரலில் உள்ளே கொண்டு வந்து, அவருக்கு எவ்வளோ குருநாதர்கள் இருக்கலாம், எனக்கு குருநாதர் அவர் மட்டும்தான். ஸோ என்னை கல்ச்சுரல் ஃபீல்டில் கொண்டு வந்து ரெக்கக்னைசேஷன் கொடுத்து அண்ட் என் கலையை வந்து வெளியே பிரபலிச்சது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, வி போத் வெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஹி வெண்ட் இன் சினிமா, ஐ வெண்ட் இன் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, இந்த மாதிரி மைத்ரின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணு, காலேஜில் நீ என்ன பண்ணியோ அது இங்கே வந்து பண்ணுன்ட்டார். சரி ஓகே தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸ்லோவாக நடிகர்லேருந்து அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றினார். மாற்றிட்டு எல்லோரும் அந்த ஷிப்பில் உட்கார வச்சார். அந்த ஷிப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஃபேமஸான காமெடி டேல கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சொல்லுவாங்க, கப்பல் கடலில் போயின்னே இருக்கும், நடுவில் நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணும்னாரு. அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் தள்ள விட்டார். நாங்கள் கரையை தேட தேட அது வாபஸ் அப்படியே வந்துன்னே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு முகத்தோட எங்கள் ப்ரொடியூசர் பாஃப்னா சாரை நாங்கள் மீட் பண்ணோம், தருண்குமார் பாஃப்னா சாரை. சார் கோடான கோடி நன்றிகள், இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் தியேட்டர்ஸ்னா இட் இஸ் ரியலி அ கிரேட் ஃபார் அஸ் ஆஸ் அ மைத்ரி டீம் ஆல்சோ. வி தேங்க் யூ ஃபார் தட் ஒன். அண்ட் ஷார்ட் திஸ் ஒன், நாங்கள் குழுவில் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சபையில் உட்காந்து பேசின்னு இருக்கும் போதும் பரத் வந்து ஒரு ஒன்லைன் சொன்னார், நீ வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கடா, அதுக்காக வாழுன்னு. அந்த டைமில் நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யுவர் பிரெயின் இஸ் ப்ரிசைஸ், யூஸ் இட் வைஸ்லி.
அதோடைய அவுட்புட்டை சூன் நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க. யூ வில் என்ஜாய் த மூவி அண்ட் டெஃபினெட்லி இட் வில் கிவ் அஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அ நெக்ஸ்ட் சக்ஸஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். And finally, I thank Joel brother who has done an extraordinary music. So you will feel that everywhere, wherever you are going to see the clips and all those things. And இதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு நான் வந்து நன்றிகள் சொல்லணுன்னா, என் தகப்பனார் பாபு, என் தாயார் மேரி, அதுக்கப்புறம் எனக்கு இப்போது தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் தகப்ப ஸ்தானத்தில் இருந்து நடத்தி கொண்டு வரும் என்னுடைய மூத்த சகோதரர் திலக்ராஜ் பாபு, and my moral supporter இளைய சகோதரன் கௌதம் ராஜ் பாபு. அண்ட் இந்த ஃபிலிம் என்டையர்லி இல்லைனாலும் அங்கே இங்கே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என் மனைவியார் பிரியதர்ஷினி ஜிடி அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பேச அழைக்கிறோம். இனம் புரிந்த இரத்த உறவு அப்படின்னு சொல்லலாம், இனம் புரியாத ஒரு பலம் நட்பு என்று சொல்லலாம். மைத்ரி பொறுத்த வரைக்கும் நட்பும் உறவும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுக்க போகிறாங்க. அப்படி ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை நம்பி வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலாக நான் இங்கே 2 விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். ஒன்று, இந்த படம் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது, என்னோட அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்பட்றேன். படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நானும் பரத் சாரும் வந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்டுடியோ போய்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி கதை இருக்குமாம்மா, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லுடா பார்ப்போம் அப்படின்ட்டு கதையை சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கோம். அப்போவே எனக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கேயும் நடந்திருக்கே, நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கே அப்படின்ட்டு. படம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நானும் வெட்டிக்கிளே ஆகிட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்படியே தங்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை மாமா அப்படின்னா, சரிடா நம்மளே புஷ் பண்ணுவோம், இதை நானே கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் நவரவே முடியல. அன்னைக்கு வந்து நானும் உங்கள் குடும்பத்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் பாஃப்னா சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த நிலைமை இந்த இடத்துல வந்து நான் எனக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணவங்கள நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, நான் இந்த நிலைமைக்கு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பா பேர் கன்னியப்பன், அம்மா பேர் பவளமல்லிகை. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு முகத்தை மட்டும் நான் பார்த்து வளர்ந்தேன்னா அதே காரணம் சாரி நான் எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் விஜயசங்கர். அவர் இளைஞர் கூட ரொம்ப நல்ல மனுஷன். நான் எப்போ பண்ணாலும் கேட்பார், எப்படா போகுது படுவோம், எப்படா போகுதுடா படுவோம் அப்படின்ட்டு. அந்த மனுஷன் நான் மிஸ் பண்ணுறேன். எங்கேயாவது இங்கேருந்து பார்ப்பாரு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமும் நான் என்னை சின்ன வயசுலேருந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய மாஸ்டர் வேலை அங்கிள். அவங்க ஒய்ஃப் காந்திமதி. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனசை நிச்சயம் அது தோடும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் பொதுவாக கிரிக்கெட்டு, கபடி, கேரமு, ரன்னிங்கு, ஃபுட்பாலு, டென்னிஸ் அப்படின்னு நிறைய பேஸ் பண்ண படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஹாக்கி இதில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நம்பலாம். சிறிய படங்கள் தான் ஒரு பெரிய பலத்தையும் வெற்றியும் தருது. இந்த படத்தை நம்பி மைத்ரிக்கு அசோசியேட் ப்ரொடியூசராக வந்திருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஃப்ரம் பெங்களூர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். Ladies and gentlemen,
I welcome you on behalf of Maitri and especially the media people. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னைக்கு ஒரு கோ ப்ரொடியூசராக வந்து இங்கே லேண்ட் ஆவேன்னு. I've been to Chennai earlier. I was working in Times of India. I know how important media is. I heartfully request all the media people to please support this movie. And I didn't expect that I'll be giving a speech also. I'm sorry for that to not be prepared. But honestly, நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பரத்தை என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அசோக்ன்னுட்டு. நானும் என் மகளும் ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அசோக் பேசிகிட்டு இருந்தாப்புல, ஆனால் பரத் தெரியுமான்னுட்டுன்னு. பரத் வந்துட்டு ராகேஷ் என் டீமில் விளையாடுவோம், மீன்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே டீமில் விளையாடுவோம். ஸோ இன் தேட் கேஸ் அப்போது சொன்னாப்புல எனக்கு பரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுதான்னு நான்ட்டுன்னு. சரி, பரத்ன்னு நான் தெரிஞ்சவங்க தானே, ராகேஷோட தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசும்போது இப்படி சொன்னாப்புல ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்னுட்டுன்னா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நத்திங் டு மீ. ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் அதை பார்க்கும்போது ஐ ட்ரை டு சப்போர்ட் ஆர் புல் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் டு சப்போர்ட் த மூவி. அது இட் டிடன்ட் ஷேப் அப் வெல். நான் ஏன் இதில் பிச்சின் ஆகணுன்னா, அந்த மூவி பார்க்கும்போது கூட எனக்கு இட் வாஸ் அ வெரி ரா மூவி. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப ரா மூவியாக இருந்துச்சு. அந்த மூவி எல்லாம் பார்த்து முடிச்சப்போ எனக்கு இந்த மேக்கிங் ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ தட் ரியலி டச் மீ. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காப்லன்றதுக்கு that one reason and that one song really touched me is நான் அப்பே சொன்ன பரத்துக்கு that one song will be really touching me. These are the 2 important reasons. And of course Bharat is a good guy. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவங்க அண்ணன் ராகேஷ் கூட ரொம்ப நல்ல பையன். they have taken a lot of effort from their family, friend circle, lot of friends of course. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணியிருக்காங்க. I wish this movie goes out very well and I request all the media team to please support this and take this forward. Thank you all. அறிமுகமாகிறார். இந்த படத்தில் லவ், எமோஷன்ஸ், பாலிடிக்ஸ், கேம்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மௌனத்தின் ஆழத்திலிருந்து ஒரு இன்னிசை பயணம் போல பாடல்கள் தந்திருக்கிறார். ஆக்சுவலி சொல்லணும்னா கார்லே கம்போஸ் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டர் தான் ஜோயல். வாங்க பேசலாம். மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்களா? இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, நம்ம ஈவெண்ட் முடிக்கிறதுக்குள்ள கம்போஸ் பண்ணிட்டே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பேசுறதுக்கு கூப்பிடலாம். அடுத்ததாக நாம் பேச அழைப்பது நாளைய இயக்குனர். சீசன் 3 சீசன் 4ல் குறும்படங்களுக்கு இவரோட கேமரா உதவி ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. மேக்கிங்காக இருக்கட்டும், ஒர்க்கிங் டுகெதர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய படங்களுக்கும் இவர் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மைத்ரியோட ஒரு அழகான டீம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கேமராமேன் விக்னேஷ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். விக்னேஷ் மலைச்சாமி, வாங்க. வணக்கம், விக்னேஷ் என்னோட பேர். எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வாய்ப்பு கொடுத்து இனி எங்கே கொண்டு வந்து நிற்க வச்ச என் நண்பர் இயக்குனர் பரத்துக்கு ரொம்ப நன்றி. முதல் மேடை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இதுக்கு மேலே என்னது, வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு நன்றி. வணக்கம் ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ட்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத். இதில்
அதாவது நம்ம வழக்கமான சொற்களெல்லாம் பயன்படுத்துவோம். அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு இந்த மாதிரி. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை வந்து உள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான். அதனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வரவேண்டிய அவசியம் இந்த சமூகத்தில் எப்பவும் இருந்துகிட்ருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வரவேண்டிய அவசியம் இருக்குது. முழு இந்தியாவிற்கும். இதை பேன் இண்டியா படம்னே நம்ம சொல்லலாம். பேன் இண்டியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக பற்று, சமூக மக்கள் மேலே அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனாக நம்ம வந்து பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்போவோ போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது எப்போவோ சமூகத்திற்கு மத்தியில் இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சினிமா வந்து எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மத்தியில். ஆனால் அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை வந்து மாற வேண்டும். அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்ரி படத்தில் மாறியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமாக இதில் பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் வந்து மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்களில் பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியாக இந்த படம் வந்து இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் வந்து தருண்குமார் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வந்து வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினல், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்தில் நம்ம உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னென்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த படத்தில் வந்து செயல்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போல, அதெல்லாம் தெரியாமல் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டுழைப்பு எல்லாமே அவர்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்றைக்கி நமக்கு. ஏன்னா இன்று வந்து நமக்கிடையில் இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது வந்து சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இன்று. அப்போ தான் சினிமா வந்து மக்களினுடைய ஊடகமாக மாறும். மக்கள் வந்து அதாவது ஏன் வந்து சினிமாவால் பல நேரம் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அது தொடர்வதில் அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது வந்து சாதாரணமானதில்லை. தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு
வெகு சில பாடல்களில் தான் இந்த பாடலில் கிடைச்ச எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடைச்சிது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோடு நான் எழுதினேன், முழு உத்வேகத்தோடு எழுச்சியோடு எழுதினேன். அப்படி எழுதும் போதே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலாக மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும் பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க, ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஏக்கம் தொனிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் வந்து எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ளே வந்து ஒரு ஐடியா இருக்குது. அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூறிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்கார். எல்லோரும் சின்ன படம் சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் வந்து உங்களுக்குள்ளே என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் முடிக்கணும் என்னம்மா, ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை வந்து உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை வந்து பரத் செஞ்சுருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூளை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள், மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். பாடல்களிலெல்லாம் தனியே தெரிந்தவர், வான்புகள் வானம் பாடியாய் வரிகள் தந்தவர் பாடலாசிரியர் ப. ராஜா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கர் கவிதாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணும் போதே சொன்னாங்க, ஹீரோ கன்னடத்து பெங்களூர்காரு, ஹீரோயின் வந்து இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் வந்து கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம், ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேறு மொழியில் போய் வேறு நாட்டில் போய் வேறு நிலத்தில் போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காமல், இந்த தண்ணியை குடிக்காமல் ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுதிட முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் வந்து பாடல் எழுதுகிறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள் பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் வந்து பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுற இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் வந்து கதை சொல்ல வந்தப்போ மேலோட்டமாக சொன்னப்போ இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வரி தான் சொன்னேன், ஒருவேளை இந்த படம் இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இந்த இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத் அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையாக மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல, ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்வின் உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கொடுத்த இயக்குனர் நடிகர் பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாடல் எழுதுகிறவனா மேடை, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் குட்டி ரேவதி மேம், யுகபாரதி அண்ணன், பாராஜா அண்ணன், வாசன் அண்ணன் அப்படின்ற இந்த பட்டியலில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த மேடையில் பங்கு பெற வச்ச என் இயக்குனருக்கும் என் தயாரிப்பாளருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. படப்பிடிப்பு காலத்தில் ராகேஷ் அண்ணன், லக்ஷ்மி நாராயணன் மாமா, அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் சொல்லிட்டு அவங்களோட உதவி இல்லைன்னா, முக்கியமாக அசோக் அண்ணன், இவங்களோட உதவி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லைன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு சாத்தியப்படுத்தினதுக்காக இந்த ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்தமான இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் என் கூட பயணித்த ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் நன்றி. அனுராகம் மலையாள படத்தின் இசையமைப்பாளர் தமிழில் மைத்ரியில் அறிமுகமாகிறார். இந்த படத்தில் லவ், எமோஷன்ஸ், பொலிட்டிக்கல், கேம்ஸ் என்று எல்லாமே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மௌனத்தின் ஆழத்திலிருந்து இன்னிசை பயணம் போல ஒரு பாடல்கள் தந்திருக்கும் இசையமைப்பாளர் ஜோயல் ஜோன்ஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க சார். ഹലോ, എല്ലാവർക്കും വണക്കം. ഐ എം ഫ്രം കേരള. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. സോ ഞാൻ வந்து മലയാളം, തമിഴ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് എല്ലാം കലർന്ന് ഐ വിൽ ട്രൈ ടു സ്പീക്ക് സം വേர்ட்ஸ் about the movie. ஸோ ஆக்சுவலி ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 அந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட ஹி கேம் அண்ட் ஷோட் டு மீ. அண்ட் ஃபஸ்ட் டைம் when I saw that movie I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டி ரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோലുള്ള லிரிசிஸ்டுகள் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான, ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ், இந்த மீனிங். அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக நம்ம ஐ ட்ரை டு கம்யூனிகேட் த்ரூ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் தி சாங்ஸ். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் thankful to the entire team and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Thank you. இதில் ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் சார் ஃபார் சப்போர்ட்டிங் த என்டையர் டீம். And my best wishes to the entire team of Maitri, because சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity. Sincerity இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை ஒரு grand success ஆக்க முடியாது. So God bless you all. Have a nice day. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சில பேருக்கு மட்டும். இந்த கோ ப்ரொடியூசர்
லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் அண்டு விஜயராஜ், தென் ஆல்பர்ட், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேமராமேன் விக்னேஷ் மல்லையா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மியூசிக் டைரக்டர் ஜோயல் ஜான்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா தருண்குமார் பாஃப்னாக்கு தான். ஏன்னா எங்களை வந்து கரெக்டான டைம்லேயே ரிசீவ் பண்ணார். எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமே ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஹேக் பண்ணி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட் டே. ஸோ நான் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கவிதையுடைய லைன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை வந்து யார் எழுதுனான்னா 1941 தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர் எழுதின ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. எப்படின்னா மங்கையர்னா பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த கவிதை வந்து உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா. நான் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ற எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்று சொல்லிடுறேன், அது எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசையாக, நான் அந்த ஸ்க்ரீனில் பேசினதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு வந்து நான் அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி, பொம்மைக்குட்டி, மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பரத்தை வந்து வெட்டிக்கிளின் அப்படின்னு தான் வந்து நான் செல்லமாக நான் வந்து கூடுவேன். அவன் வயசில் சின்னவனால என் தம்பி அப்படிங்கிற மட்டும் தான் நான் அவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ அந்த இந்த டீச்சரில் பார்த்த அந்த ஒரு டைலாக்கை நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். டேய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. டேய், நீ வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா, அதுக்காக வாழ். நன்றி. ஹீரோ இருக்கும்போது ஒரு படத்தில் வில்லன் இல்லாமல் எப்படி? ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தில் வில்லன் இருப்பார் தானே. ரவி ஏழுமலை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இத்தனை வருஷமா என்னை செதுக்கிய அத்துணை இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைத்ரி ஆடியோ லான்ச்சில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்க என்னுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொன்ன இயக்குனர் கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் தருண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, இந்த மைத்ரின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு. அதுக்கு எங்களுடைய டைட்டிலில் போயிட்டு நீங்கள் அந்த மைத்தின்ற பேரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். அதுவே இதை ஸ்பெஷலாக நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த டீமில் நான் போய் பார்க்கும்போது ஏதோ புதுசாக தான் நான் போனேன், பட் ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஆகிட்டோம். அங்கே எனக்கு ட்ரீட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், முக்கியமாக சொல்லணுன்னா இலா, பிரவீன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யுனிக்காக இருந்தது. நானே பார்த்துட்டு என்னடா இது யுனிக்காக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அதுவே இந்த படத்துக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிச்சிருந்த காயத்ரி ஷான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா
வெயிட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நடித்தாங்க, அப்புறம் கெயின் பண்ணி நடித்தாங்க. அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்க, என்னடா அது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்களேன்னு. ஆனால் எங்களுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் வந்து சும்மா முடியை நீட்டாக வளர்த்துக்கிட்டு, பின்னாடி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு, இப்படி தூக்கி அப்படியே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு, நம்ம எதிர் வீட்டு பையன் இருக்கானே, இவன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறானேன்ற மாதிரி சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ மியூசிக் ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கோம். இதில் வந்து மிஸ்டர் ஜோயல் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 5 சாங்கோ 6 சாங்கோ இருக்குது. இதில் இப்போ ஒரு சாங் பார்த்தீங்க, அதில் வந்து ஒரு ஹம்மிங் வரும், கரி 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 கரின்னு. அதுவே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லா விஷயமே சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா டைலாக். இந்த படத்தில் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி ராவாக இருக்குது இந்த படத்தில்னு நினைப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு தலையில் ஒரு சுத்தியல் விழுந்த உடனே ஒரு சவுண்டு வரும் டங்குன்னு, அந்த மாதிரி இருக்குங்க டைலாக் எல்லாமே. எனக்கே நானே பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது. அதாவது டைலாக் வந்து இவர் வந்து எப்படின்னா ட்ரூ இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய டைலாக் எழுதியிருக்காரு. அதாவது கற்பனையில் எழுதுனதை விட ரியலாக பார்க்கும்போது பேசுகிறாங்கல்ல நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதுனதுனால ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், திரைத்துறை சாராதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியா பீப்புளும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை பெரிய படமாக ஆக்கணும். ஏன்னா இந்த படம்லாம் பெரிய படமாகனா அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து படம் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் வெல் ப்ரிப்பேர்டாக வரல. முன்னாடி எங்கள் டைரக்டர் சொன்னார் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துடணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நர்வஸ் வந்து எதுனா தப்பாக பேசி நான் மன்னிச்சிருங்க. என் பேர் வந்து ஃபிலோமின் ராஜ். நான் பெங்களூர் சித்தார்த்த நகர் ஏரியாவிலேருந்து வரோம். நாங்கள் பிறந்து பார்ன் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான். எங்களோட சீனியர் அண்ட் எங்களோட எல்லா விஷயத்துலேயும் என் குருநாதா பரத். இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்பி உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணு, நீ வந்து நில்லு, கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுவேன். நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சின்னது தான். என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை என் கையில் கொடுத்து கண்டிப்பாக நீ இது பண்ணுவேன்னு இந்த கேப்டன் ஆஃப் ஷிப் எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அக்கா, மாமா, ஆண்டி, மாமா அண்டு அண்ணா, ராகேஷ் அண்ணா, விஜய்ண்ணா அண்டு எங்கள் அம்மா. தேங்க்ஸ் மீ. நான் கண்டிப்பாக இங்கே நிற்கிறேன். என் டீம் கூட பரத் இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணது ஜெயிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐ நெவர் கிவ் அப். லவ் யூ ஆல். அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் 96 படம் கண்டிப்பாக இருக்கும். காலம் கடந்தும் இன்றும் என்றும் பேசக்கூடிய காதல் படம் தந்த தயாரிப்பாளர் நந்தகோபால் சார். சாதாரண வெற்றி அல்ல, அவர் பெற்றது ஒரு சரித்திர வெற்றியாளர். நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நந்தகோபால் சார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வரும்போது இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கல. வெரி சாரி. நான் நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆடியோ லான்ச்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் என் நண்பர், இனிய நண்பர், தயாரிப்பாளர் தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வீடு விவேகானந்தன் சார். அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வேந்தா பிக்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேனரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டைரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அது தாண்டி அவர் நிறையா புக்ஸு படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த படத்துடைய டிசைன் அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவென்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போசர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட்டிரேவதி மேடம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வெறியணும். நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டரை பற்றி நடிகர் சொன்னார், மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கதா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையுமே பேசலை. ஆனால் ரொம்ப மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.